ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகே. நேற்று வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நேற்று வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் ஏற்கனவே எடுத்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடி பழைய பொசிஷனை ப்ராஃபிட் மட்டும் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அந்த பொசிஷனை எடுத்திருக்கேன். இதுதான் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னோடய பொசிஷன் இது தான். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நோ சேஞ்ச் பொசிஷன் மாதிரி தான். ஏன்னா நேற்று எடுத்த பொசிஷனோட டுடேஸ் ஸ்டேட்டஸ் இதுதான். மோரார்லெஸ் சேம் ஸ்ட்ராட்டஜி. நான் இன்னும் 4 நாளைக்கு ஹோல்டு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா 4 நாள் கழித்து அடுத்த மந்த் ஜூலை மந்தோட எக்ஸ்பைரி வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இந்த எக்ஸ்பைரி வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு பெரிய புக்கிங் தான் பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் ஹைப் ஆச்சு. ஸோ அதில் ஒரு 4000 ஒன் டேலேயே எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ 8000 புக் பண்ணிட்டேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட நான் டார்கெட் வச்சுருக்கிறது வந்து 10000. ஸோ 10000 நான் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து புக் பண்ணியிருப்பேன். ஸோ மோரார்லெஸ் 8000 7900 சம்திங் நெட் ப்ராஃபிட் வந்துச்சு. 300 சார்ஜஸ் வந்துச்சு. நான் இதெல்லாம் நேற்று வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அதே பொசிஷனை ரீகெயின் பண்ண சொல்ல இன்றைக்கே எனக்கு நியர்லி 1500 முடிய போச்சு. பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் புக் பண்ண முடியலை. மற்றபடி ஓகே, நோ இஷ்யூ. ஏன்னா இன்னும் 4 நாள் இருக்குது. 4 நாளில் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுவேன். இதுக்குமே வந்து இதுக்குமே பிரேக் ஈவன் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பிரேக் ஈவன் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த பிரேக் ஈவன் இருக்குது. 34,000 இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மொரார்லெஸ் பார்ப்போம். நான் இதே பொசிஷனை ஹோல்டு பண்ணுறேன்னா இல்லைன்னா 4 நாளில் நாளைக்கு புதன்கிழமை, நாளை மறுநாள் வியாழக்கிழமை 2 நாளில் 2000 ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா யோசிக்கவே மாட்டேன். அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை ஜூலை மந்த் ஸ்ட்ராட்டஜி எடுத்துருவேன். எனக்கு தேவை ஒரு 2000 ப்ராஃபிட் வந்தால் போதும். எதுக்கு நான் 4 மந்த் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரீமியம் டிகே ஆகும், வேகமாக ஆகும். ஸோ அதனால் 4 மந்த் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய பொசிஷன் அதாவது கொஞ்சம் இந்த நைட் நேரத்தில் கொஞ்சம் மாறும் இல்லையா. ஸோ 1 லட்சம் இப்போ ஹோல்டில் இருக்குது. என்னோடய பொசிஷனை நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன். P&L போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன மார்ஜின் இதுதான், அக்கௌண்ட் வேல்யூ கொஞ்சம் நிறைய குழப்பம் தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே ப்ளச் பண்ணியிருக்கிறதுனால. இது என்னோடய ஹோல்டிங்ஸை ஜஸ்ட் காமிக்கிறேன். அது என்னோடய ஹோல்டிங்ஸு. மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருக்கேன், டேக்ஸ் சேவர் போட்டிருக்கேன், நிஃப்டி பீஸ், லிக்விட் பீஸ். ஆக்சுவலி நான் லிக்விட் பீஸ் தான் வந்து வச்சுருந்தேன். லிக்விட் பீஸை வச்சு தான் வந்து நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். ஆப்ஷன்ஸே லிக்விட் பீஸை வச்சு தான் 1000 ஷேர் வாங்கி 1 லேக்கை ப்ளச் பண்ணி வச்சுருந்தேன். பட் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். நிஃப்டி பீஸை மறுபடியும் வச்சேன் 190க்கு. ஸோ இதுவுமே 195லேருந்து ஆவரேஜ் பண்ணி 190 கொண்டு வந்துட்டேன். ஒரு 170 இருக்குச்சுல நான் பை பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அந்த டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. என்ன ஒன்றுன்னா நான் வந்து நிஃப்டி பீஸுக்கு வந்து நான் வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஜிடிடி ஆர்டரு 185க்கு ஒரு 50 குவான்டிட்டி, 190க்கு ஒரு 25 குவான்டிட்டி. ஸோ ஜிடிடி ஆர்டரு நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்துச்சுன்னா இதை நான் பை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் மறுநாளே ப்ளச் பண்ணிடுவேன். நான் ஓரளவு ஒரு 100 குவான்டிட்டி வந்தவுடனே 100 குவான்டிட்டிக்கு ப்ளச் பண்ணியிருப்பேன். ஏன்னா ப்ளச் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா ப்ளச்சிங் சார்ஜஸும் அதையும் நம்ம இது மனசில் வச்சுக்கணும். ஸோ நோ சேஞ்ச் என்னோடய பொசிஷனில். ஆக்சுவலி அதுதான் மறுபடியும் சொல்ல வரேன். சொல்கிறதுக்கு ஒன்றுமே பெருசாக இல்லை. இதுதான் என்னோடய பொசிஷனு. நான் ஏன் இந்த பொசிஷன்லாம் இந்த டெய்லி ப்ராக்ரஸில் காட்டுறேன்னா ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள். இது எனது அதாவது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினாலும் பொறுமையாக நிதானமாக அதை வாட்ச் பண்ணி அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், என்ன பிளான் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை அப்படியே விடுறதே நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும்.
ஸோ அவசர அவசரமாக நான் பொசிஷன் எடுக்கிறேன், அக்ரெசிவ் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அக்ரெசிவ் ட்ரேடிங் தயவுசெய்து வேண்டாம். ஸோ நான் என்னோட பர்சனல் ஒரு சஜஷன் என்ன, நான் பர்சனலாக இதை தான் சொல்லுவேன், அது என்னோட ஒப்பீனியன். லாங் டேர்மில் தயவுசெய்து ஆப்ஷன்ஸு செல் பண்ண பாருங்கள். அதாவது 4 மந்த் எக்ஸ்பைரி எடுங்க, லாங் டேர்மில் செல் பண்ணுங்கள், உண்மையிலேயே நல்லா ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ நியர்பையில் எடுத்திங்கன்னா, ஏன்னா எக்ஸ்பைரி இருக்கிறது நெருங்க உங்களுக்கு மோர் ஆர்லெஸ் இதாகிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் தயவுசெய்து இது பண்ணுங்கள். ஆப்ஷன் செயின் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் வந்து இதாக இருக்குது. ஸோ ஜூலை மந்த்து இன்னும் ஓப்பன் ஆகிருக்காதுன்னு நம்புகிறேன். இந்த ஜூலை மந்த்து இன்னும் ஓப்பன் ஆகலை, ஜூன் மந்த்து முடிய தான் இருக்குது, அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்து தான் இருக்குது. ஓகே, இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் அடிக்கடி பேஸ்கெட் ஆர்டர் போட்டு செக் பண்ண சொல்ல நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு டிசம்பர் மாதம், டிசம்பர்னு நேம் போட்டிருக்கேன், 21/1 இதில் அந்த பேஸ்கெட்டை நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ 1வது மாதம் இல்லையா? ஸோ இது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது என்ன பேஸ்கெட்டுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 19,000 ஸ்டாடில். ஓகே, ஸோ என்னென்னா 19,000 CE ஒரு லாட்டு செல் பண்ணியிருக்கேன், 19,000 PE ஒரு லாட்டு செல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட கரண்ட்டு இது என்னது தெரியுமா? ஐ மீன் இஃப் இன்கேஸ் இந்த பொசிஷன் நான் எடுத்திருந்தோம்னா இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான் 33,000. இதையும் நான் மனசில் வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ரொம்பவும் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு வருஷம் ஆரம்பிக்க சொல்லியே அதோட டிசம்பர் மந்த்து ஓரளவு, ஏன்னா இதோட பிரேக் ஈவனும் பாருங்கள். ஓகே, பிரேக் ஈவனும் வந்து 16,900 இருந்து 21,000 முடிய. ஸோ பிரேக் ஈவன் பெரிய பிரேக் ஈவன். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்மாக எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு ஒரு 10,000 15,000 நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் இல்லை. மோரர்லெஸ் இதில் ஃபன்னி ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இதோட மார்ஜின் பாருங்கள். அதாவது நான் எடுக்க சொல்ல ரெக்கார்டு மார்ஜின் இருந்துச்சு என்னமோ, ஐ திங்க் ஸோ 1,40,000 என்னமோ ஃபைனல் மார்ஜின் இருந்துச்சு. ஓகேவா? பட் என்ன ஆகுன்னா, நீங்கள் இது குறைய நாள் குறைய ப்ராஃபிட் வர இந்த ஃபைனல் மார்ஜின் இப்போ நான் இன்கேஸ் இந்த ஸ்டாடில் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா இப்போ எனக்கு 56,000 மார்ஜின் முடிய குறைஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 lakh நான் தேவைன்னா புக் பண்ணிக்கிடுவோம். ஐ மீன் ஃபண்ட்ஸை நான் வித்ட்ரா பண்ணணும் பண்ணிக்கலாம். பேஸ்கெட் ஆர்டரை போட்டு கொஞ்சம் லாங் டேர்ம்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து நான் இதை மாதிரி ஒரு ஸ்டாடில் எடுத்து வைக்கலாமா, இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு கான்செப்ட்டுங்க. எப்படின்னா, லாங் டேர்மில் ஒரு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பாருங்கள். ஒரு 1.5 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு ஒரு 3 மாதத்தில் 30,000 வருதுன்னா பெரிய விஷயம் தானே. இது ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. மார்க்கெட் ஒரு 19,500 டிசம்பர் மாதம் வருதுன்னு வைங்க. இஃப் இன்கேஸ் ஒரு டிசம்பர் மாதம் ஒரு 19,500, ஓகே, 19,500னா 72,000. அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் போட்ட மார்ஜின் வந்து 1.5 லட்சம். ஸோ 72,000னா என்ன ஆச்சு? ஸோ நியர்லி 50% ப்ராஃபிட்லாம். 1 இயருக்கு 50% எங்கெங்க வரும்? வர வாய்ப்பே இல்லை. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எடுக்கலாம், 50% இல்லாட்டினாலும் ஒரு 30% வந்துச்சுனாலும் லாபம் தானே. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மில் யோசிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, இது கற்றுக்கிட வரும். பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியும் ஒரு லாட் எடுப்பு. பிஆர் சுந்தர்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் இதை தான் நான் எடுப்பார். நான் அந்த மாதிரிலாம் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு எஜுகேஷனாக எடுத்துக்கோங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு பொசிஷன் ஒன்றுமே நான் சேஞ்ச் பண்ணல, என்ன பேசுன்னு தெரில. ஸோ என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணேன். ஸோ எதனாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.